என்ன வேணும் ஸ்கூலுக்கு எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. அரசியல் படிப்போம், பேசுவோம், விவாதிப்போம். தமிழக தேர்தல் களத்தின் பல்வேறு கோணங்களை விரிவாக அலசுவோம். நம்ம சேனலுக்கு வரும் புதிய பார்வையாளர்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள். நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்முடன் அரசியல் பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு தரசு ஷியாம் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். அன்பு வணக்கம். தொடர்ச்சியா அதிமுக எம்எல்ஏக்கள் தங்களுடைய கட்சி ராஜினாமா பண்ணிட்டு திமுக இணையக்கூடிய ஒரு நிகழ்வு நடக்குது. இதை பற்றி தாவுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, திமுகவும் அதிமுகவும் ஒரு அண்டர் டீலிங்ல இருக்க முயற்சி செஞ்சாங்க, அதை பிடிக்காம தான் எல்லாரும் வராங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லி நியாயப்படுத்துறாங்க. இது சரியான நியாயமா? இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? 89 ஜானகி அம்மா மந்திரி சபைக்கு மெஜாரிட்டி இல்லைங்க. 96 எம்எல்ஏக்களை வச்சுட்டு அவங்களை ஆட்சி அமைப்பதற்கு அன்றைக்கு ஆளுநர் அழைத்தார். 3 வாரம் டைம் கொடுத்தாரு. ஜெயலலிதா அம்மா அன்னைக்கு பிரிஞ்சு போயிட்டாங்க. அதிமுக எம்எல்ஏக்கள் ஒன்றுபடவே இல்லை. நம்பிக்கை தீர்மானத்துக்கு முதல் நாள் யாரோட ஆதரவு அதிமுக அப்ப கேட்டுச்சுன்னு நினைக்கிறீங்க? திமுக ஆதரவுங்க. ஆரம்பி போய் கலைஞர்கிட்ட கேட்டாரு. கலைஞர் முடியான்ட்டாரு. இதெல்லாம் நாங்க செய்தியை எழுதின விஷயம்தான். திமுக அதிமுக ஒன்றுக்கொன்று பரஸ்பரமாக அரசியல் ரீதியாக இப்படியான நகர்வுகளை செய்து பார்ப்பதுங்கிறது 89ல இருந்தே இருக்கிற விஷயம்தான். எம்ஜிஆர் அவர்கள் இருந்த போது வரைக்கும் தாங்க அந்த ஒரு பெரிய பகை உணர்வு இருந்துச்சு. ஜெயலலிதாமா அதை அப்படியே கன்டினியூ பண்ணாங்க. ஏன்னா அவங்களுக்கு அதுதான் அரசியல் ரீதியாக அனுகூலம். ஆனா அதுக்கு பிறகு அது இல்லைங்க. அப்போ திமுக அதிமுக அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படுத்த முயற்சி நடந்தது அப்படின்னா நடந்திருக்கலாங்கிறது தான் என்னோட கருத்து. ஆனா அது மட்டுமே காரணமா இருக்காது. சரி, அதிமுக எம்எல்ஏக்கள் இந்த மாதிரி பெரிய அளவுக்கு கொள்கை ரீதியா முடிவெடுத்து திமுக அதிமுக கூட்டணி மந்திரி சபை வந்துட்டா நம்ம என்ன பண்ண அப்படின்னு நினைச்சா போயிருப்பாங்க. அப்படி ஆளுங்கட்சி அமைச்சா அப்புறம் ஆளுங்கட்சி எம்எல்ஏ தானே. நீங்க எதிர்கட்சியில எப்படி இருக்கிறது, நாங்க எப்படி எங்களோட தொகுதி மக்களுக்கு நன்மை செய்ய போறோம் தானே சொன்னாங்க. இப்படியான ஒரு கூட்டணி வெற்றி பெறுந்தா நீங்க ஆளுங்கட்சி எம்எல்ஏ ஆயிருவீங்களே. அதுல மந்திரி ஆயிருப்பார்ல எஸ்பி வேலுமணி, சி.வி. சண்முகம்லாம். அதனால அதெல்லாம் காரணம் இல்லைங்க. அதிமுக திமுக ரெண்டு கடையில பெரிய பரம்பரை பகை இருக்கு. அப்போ இந்த சென்சி அந்த பரம்பரை பகைங்கிற அந்த தத்துவத்தை ஏத்துக்கிடுமா? திராவிட சித்தாந்தத்தை அவங்க முதல் லைன்லயே அவங்க நம்ம வாசிக்கும் போதே ஃபர்ஸ்ட் லைன்லயே எப்படி தூங்குனாங்களோ அதே மாதிரி தானே இப்பவும் தூங்குவாங்க. 87ல எம்ஜிஆர் மறைவுங்க. சென்சி எங்க இருந்து எம்ஜிஆர் இதை பத்தி அவங்க லெகசியை பத்தி நினைக்க போறாங்க சொல்லுங்க. அரசியல் ரீதியா நம்ம பேசுறோம், அவ்வளவுதான். அண்ணாவோட லெகசியை நினைப்பாங்களா, கலைஞர் லெகசியை நினைப்பாங்களா, எம்ஜிஆர் லெகசியை நினைப்பாங்களா, ஜெயலலிதா லெகசியை நினைப்பாங்களா சென்சி? அப்புறம் அதை பத்தி பேசி பிரயோஜனம் இல்லையே. உங்களுக்கு இழந்த ஓட்டு வங்கி நீங்க பெறணும்னா புதிய ஓட்டு வங்கி உள்ள வரணும். புதிய ஓட்டு வங்கி உள்ள வரணும்னா திருப்பி இதே நம்ம யாரை இழந்தோமோ அவங்க கிட்ட நம்ம போய் சேரணும். அப்புறம் எப்படி இவங்க சொல்ற இந்த காரணங்கிறது பொருத்தம் இல்லாத காரணங்க. தாவேக்காவே தப்பு பண்ணுன்னு தான் நான் நினைக்கிறேன் அதுல. ஏன்னா அவங்களுக்கு சென்சி ஆதரவு இருக்குன்னா திருப்பி பழைய பாலிட்டிக்ஸ்க்கு ஏன் போறாங்க? அவங்க கட்சி மாதிரி வர்றாங்க, நீங்க சேர்த்துக்கிறீங்க, அவ்வளவுதாங்க. அரசியல் இது சகஜம்தான். அதோட அதை விட்டுட்டு போயிட வேண்டியதுதான். திமுகவோட இணைய முயற்சி செய்தார்கள், அதனால வெறுப்பாகி வந்தாங்க, அதனால நாங்க சேர்த்துக்கிறோம் அப்படிங்கிறது அது பம்மாத்துன்னு தான் நான் நினைக்கிறேன். தமிழக அரசியல்ல பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு ரெண்டு தொகுதியில விஜய் நின்னாரு. அதுல திருச்சி கிழக்கு ரெசைன் பண்ணிட்டாரு. ரெண்டுத்திலும் வெற்றி பெற்று திருச்சி கிழக்கு ரெசைன் பண்ணிட்டாரு. பட் அந்த மக்களுக்கு சாரியோ நன்றி எதுவும் சொல்லல. பட் ஃபர்ஸ்ட் டைம் இப்ப சிஎம் ஆனதுக்கு அப்புறம் மக்களை சந்திக்க போகிறதாக செய்திகள் வருது. போக போறாருங்கிறது செய்தி உறுதியானது. இப்ப அங்க என்னன்னா, அவர் போய் சந்திக்கிறது அப்படிங்கிறது ஒரு 5000 பேரை செலக்ட் பண்ணி இந்த 5000 பேரை கியூஆர் கோடு மூலமா வெல்கம் பண்ணி அவங்க கிட்ட மட்டும் தான் அந்த நன்றி தெரிவிக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி மாதிரி செய்ய போறாரு. இதற்கு முன்பு என்னன்னா, அவர் சிஎம் ஆவதற்கு முன்பு என்னன்னா, நான் ஏன் 5000 பேர் மட்டும் தான் சந்திக்கிறேன் அப்படின்னா, திமுக அரசு எங்களுக்கு அழுத்தம் கொடுக்குறாங்க, போலீஸ் கோஆபரேட் பண்ண மாட்டேங்கிறாங்க, எங்களோட பாதுகாப்பு உறுதிப்படுத்த மாட்டேங்கிறான்ற விஷயம் சொன்னாங்க. இப்ப காவல்துறை மந்திரியே விஜய் தான் இருக்காரு. இருந்தும் கூட அதே பேட்டர்ல போறது அப்படிங்கிறது நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் சார்? அது கியூஆர் கோடு இல்லைங்க, விஆர் கோடு, விஜய் கோடு அது எப்போதுமே. ஏன்னா அது அப்படிதான் இருக்கு. ஏன்னா வாஸ்தவமாவே இப்போ அவர் முதலமைச்சர், அவருக்கு என்ன பாதுகாப்பு வேணாலும் கவர்மெண்டே கொடுத்துட போகுது. அப்படி இருக்கும்போது கியூஆர் கோடு மூலமா தான் பப்ளிக் உள்ள அலோவ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பட் அங்க போட்டிருக்க சேர் 10,000 சேர் போட்டிருக்கிறதா சொன்னாங்க. அப்படின்னா 10,000 பேருக்கு உள்ள விடலாம். கியூஆர் கோடை எப்படி யாருக்கு இஷ்யூ எப்படி வருது, அது யார் மூலமா எப்படி செலக்ட் ஆகுது, இதெல்லாம் இன்னும் புரியாத மர்மமா தாங்க இருக்கு. அப்ப திருப்பியும் திருச்சி கிழக்கு இடைத்தேர்தலும் வரவிருக்கிற அரசியல் மாறுதலுக்கு ஒரு கட்டியும் கூறும். நல்லா யோசிச்சு பாருங்க. இப்ப திருச்சி கிழக்கு வெற்றி வாய்ப்பு இழந்தவர் திமுக தரப்புல இனிகோ.
இனிகோ பாத்தீங்கன்னா இப்ப 2 நாளா அறிக்கையெல்லாம் விட்டுட்டு இருக்காரு, பிரசன்ஸை காட்டுறாரு. திருச்சி கிழக்குல ஸ்டாலினே நிக்கணுங்கிற ஒரு பேச்சு அடிபட்டுக்கிட்டே இருக்கு. நிப்பாரான்னு நமக்கு தெரியாது, ஆனா நிக்கணும்னு தீர்மானம் எல்லாம் போட்டாங்க. நின்னா வெற்றி பெற்றே ஆகணும் இல்லையா? திருப்பி ஒரு தடவை வெற்றி வாய்ப்பை இழக்க முடியாது. அது பெரிய அரசியல் ரீதியா ரொம்ப பெரிய சங்கடமாயிரும். அதே நேரத்துல அங்க திருமாவை நிறுத்தணும்னு சொல்றாங்க. நடுவுல ஒரு ராஜ்யசபா தேர்தல் வருது. ராஜ்யசபா தேர்தல்னா தாவேக்காவுக்கு ஃபர்ஸ்ட் டைமா ஒரு ராஜ்யசபா எம்பி போற பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. ஆனா காங்கிரஸ் கேக்குது, அது பிரவீன் சக்கரவர்த்தி கேக்குது. அப்ப அடுத்த 2 இல்லைன்னா 3 நாட்களுக்குள்ள இது எல்லாமே நமக்கு தெரியும். இன்னைக்கு திருச்சிக்கு ஒரு போறாரு, அது ரைட்டுங்க. அதுக்கு அடுத்த 2 இல்லைன்னா 3 நாளைக்குள்ள தாவேக்கா யாரை கேண்டிடேட்டா போட போறாங்கன்னு தெரிஞ்சிடும். தேசிய அளவுல இதெல்லாம் செட்டில் ஆயிடுச்சு அப்படின்னா தேர்தல் ஆணையம் இடைத்தேர்தல்களை அறிவிச்சிடும். ஏன்னா நாடு பூரா ஏதாவது இடைத்தேர்தல் நிலுவையில் தான் இருக்கும். ஏற்கனவே இங்க நமக்கு திருச்சி கிழக்கு 1 இப்ப ரிசைன் பண்ண 4 எம்எல்ஏக்களோட இது ஆக மொத்தம் 5 இடைத்தேர்தல் தமிழ்நாட்டுல நிலுவையில் இருக்கு. அப்ப 5 ஒட்டு மொத்தமா இங்க வரப்போகுது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஜூலைலயோ இல்ல ஆகஸ்ட்லயோ வரப்போகுதுன்னா, அப்போ முக்கியமான விஷயம் எதுவா இருக்கும்னா யாரு என்ன கேண்டிடேட்டை எங்க போட போறாங்கன்னு தான். அன்புமணி என்ன சொல்றாருன்னா காமன் கேண்டிடேட் போடலான்றாரு. அது எனக்கு தெரிஞ்சு அது எப்போதுமே திமுக ஒத்துக்காதுங்க. காமன் கேண்டிடேட் போட்டா கட்சி வீணா போயிடும். எனக்கே பழைய ஞாபகங்கள்லாம் இருக்குங்க. புதுக்கோட்டையில காமன் கேண்டிடேட் போடலான்னு ஒரு ப்ரொபோசலோட போனோம். சென்னாரெட்டி இருக்கிறப்ப நான் சொல்லியிருக்கேன்ல, அதை அவர் ஏத்துக்க மாட்டாரு. என்ன காரணம்னா கட்சி என்ன ஆகுறது? அப்போ இயல்பாக அதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. அப்போ பிரதான கட்சிகள் ஒன்னு தாவேக்கா ரூலிங் பார்ட்டி கேண்டிடேட் போட்டு வெற்றி பெற்றே ஆகணுங்கிற கட்டாயத்துல ரூலிங் பார்ட்டி இருக்கு. ஏன்னா விஜயோட செல்வாக்குங்கிறது வெற்றி பெற்றே ஆகணும்னா டேட்டாவை பார்த்தா அப்படி தெரியலங்க. டேட்டா 107 இடங்கள்ல ஜெயிச்சிருக்காங்க. மிச்சம் இருக்கிற 127 இடங்கள்ல எல்லா கட்சிகளும் சேர்ந்து தான் ஜெயிச்சிருக்கு. அப்ப திருச்சி கிழக்குல ஓட்டு வங்கியில அதுல கொஞ்சம் பிராமண ஓட்டு வங்கியும் இருக்கு, பிஜேபி ஓட்டு வங்கியும் இருக்கு, கிறிஸ்தவ ஓட்டு வங்கியும் இருக்கு. இப்படி ஒரு மிக்சடா தெரியுது திருச்சி கிழக்கு. அப்ப திருச்சி கிழக்குல விஜய் வெற்றி பெற்று ராஜினாமா செய்த திருச்சி கிழக்குல திமுக வெற்றி பெறுவதுங்கிறது திமுகவுக்கு ஒரு பெரிய பிம்ப உயர்வா இருக்கும். அதையும் மனதில் வைத்துக் கொண்டுதான் இந்த நகர்வுகள் இருக்குங்க. அது போக மிச்ச தொகுதிகள் மீதி இருக்கிற மதுராந்தகம் உள்ளிட்ட பிற தொகுதிகள். அண்ணாமலை தனி கட்சி துவங்கினார்னா இந்த இடைத்தேர்தலில் ஏதாவது ஒண்ணுல போட்டி போட்டு அவர் வெற்றி பெற்றே ஆகணுங்கிற ஒரு நிலைமைக்கு கொண்டு போயிருவாங்க. அதுக்கு வாக்கான தொகுதிங்கிறது பெருந்துரை அவருக்கு. இப்படி வரவிருக்கிற அரசியல் மாறுதல்கள், நிறைய அரசியல் மாறுதல்கள் பெரிய அளவுக்கு பரபரப்பாக இருக்கும் என்பது எனது பார்வை. நல்லது சார், விரிவான உரையாடல். உங்களோட வருகைக்கும் கருத்துக்கும் மிக்க நன்றி சார்.